வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்காப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 3 புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், அல்லது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். அதுக்கு அடுத்த கேண்டில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் நமக்கு வந்து ஒரு தீபாவளி முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்ட்டு ஒரு 1 ஹவருக்கு இந்த கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இதை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கணும், வேறு வழி வந்து இல்லை. இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டுக்கு மேலே போகணும் அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃப்ளோ ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு கேண்டில் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்தளவு கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் தான். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்தது. ஸோ ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது வந்து 25,670 நமக்கு வந்து ஒரு ரீசெண்ட் ஹை இந்த இடத்துல இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது ஒரு 2 days முன்னாடி. ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து கிடச்சி அடுத்த நாளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வந்து இப்போதைக்கு வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் நமக்கு வந்து நடந்தாகணும். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து இருந்தால், ஸோ அப்படி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி அந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்து இறங்கும். ஸோ அது குறைந்தபட்சம் ஒரு 25,600 வரைக்குமாவது வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து வால்யூமில் இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடம் வரைக்கும் கூட நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கலாம். மினிமம் 25,600, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் வந்து ஆகலாம். இது எதுக்காக அப்படின்னா இன்னொரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து தேவை. ஸோ பேஸ் இன் த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வந்து கட்டுறீங்க, நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போடாமல் அந்த பில்டிங் வந்து கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குமா, என்றைக்கு வந்து இந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணிகிட்டு இருக்கும். அதுவே ஒரு பில்டிங்கை நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 அடிக்கு 5 அடிக்கு நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் 5 அடிக்கு கூட நீங்கள் வந்து கட்டலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு உங்களால் வந்து ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது தைரியமாக இந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த விஷயத்தை இங்கே நான் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து தேவை. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துச்சு அப்படின்னா டவுன் சைடு வந்து இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நேற்றும் நமக்கு வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,600 அந்த ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 அந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,800 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணும்போது ஒரு 25,900 950 அந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிட்டுருக்கு இந்த 1 ஹவர் சார்ட்டில். அதே மாதிரி பையிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,800 கிட்ட வந்து ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் பாருங்கள், இப்படி பார்த்திங்க அப்படின்னாலே இங்கேருந்து செல்லிங் வந்து அடிச்சு விடுறாங்க, அப்புறம் இங்கேருந்து பையிங் வந்து போகுது, அப்புறம் மறுபடியும் செல்லிங் வந்து போகுது, மறுபடியும் வந்து பையிங் போகுது, மறுபடியும் வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் தான். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளோ அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்போ பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா 1 ஹவர் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 25,950 வந்து உடைக்கணும். அதே மாதிரி டவுன் சைடு வந்து இந்த 25,800 வந்து உடைக்கணும் 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டவுன் சைடில் இந்த 25,800 உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது 1 ஹவர் சார்ட்டில். அதே மாதிரி இந்த 25,950 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 26,125 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 25,950 உடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 25,800 வந்து உடைக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டும் வந்து சின்னதாக ஒரு எக்ஸ்டெண்டட் ரேலி மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த ரேலியில் தான் வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலை விட்டு இது வரைக்கும் வந்து பெருசாக வந்து கீழே வந்து இறங்கலை. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இங்கே எடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து இங்கே எடுத்துருக்காங்க, தேர்டு, அதுக்கப்புறம் ஃபோர்த்து இந்த இடத்துல இருந்திருக்காங்க, ஃபிஃப்த்து வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் வந்து இருந்தது, அதை வந்து உடச்சிட்டாங்க. ஆனால் க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உள்ளே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நாம் வந்து பார்க்கணும். ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளே போன மாதிரி நமக்கு வந்து காமிக்குது இல்லையா. ஸோ இதுவும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அதனால் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 15 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இம்மீடியட் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,600 25,650 கிட்ட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த ரீசெண்ட் ஹை வந்து இருக்குது இல்லையா, இந்த 25,900 930 இந்த ஹையை நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,600 கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது தான், இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ரேலி வந்து போயிருக்கு, அந்த ரேலிக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுக்காக என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகும். அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து எடுத்துக்கலாம், ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கலாம். அதுக்கான மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பேஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 25,600 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதையும் உடச்சிட்டு வந்து கீழே இறங்கும்போது குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,450 ஒரு 25,350 வரைக்கும் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா புல் பேக் லெவலில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏற்கனவே நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 2 இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது, அதுக்கு வந்து ரீடெஸ்ட் வந்து எடுக்கலை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு, அதுவும் வந்து இப்போதைக்கு வரைக்குமே வந்து ரீடெஸ்ட் வந்து எடுக்கலை. அப்போ அந்த ரீடெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்க வேண்டிய இடமா வந்து இருக்கும். இந்த ரேஞ்சில் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்படி வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடும், டவுன் சைடு இப்படி வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்போது இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்கிற அந்த பேஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து திரும்புகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா 2 இடம் நமக்கு வந்து இருக்குது. ஒன்று இந்த 25,650 600 இது வந்து ஒரு இடம். நெக்ஸ்ட் இடம் பார்த்திங்க அப்படின்னா 25,450 25,350 இது வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போ அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் எல்லாம் வந்து சொன்னோம் இல்லையா, 26,000 26,125 அப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50 நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம், 25,900 25,800 நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான், பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க, அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது மார்க்கெட்டில். மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 0.5% அப்படிங்கிற மாரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை.
ஓகே, நமக்கு வந்து 23ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 55,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,750 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு 50 பாயிண்ட் வந்து கேப் வந்து இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 150 பாயிண்ட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த 25,750 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,650 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,900 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரையும் மினிமம் வந்து எதிர் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,000 25,900 25,750 25,700 25,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அவ்வளோதான். ஸோ 58,100 கூட வந்து பெருசாக வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அங்கேருந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது, ஒரு 57,900. அதை தான் நாம் வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட்டும் அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 23ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 58,100 வந்து இருக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 57,700 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு 58,100க்கு மேலே வந்து உடைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 57,700 வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,500 57,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 58,400 58,200 58,100 57,700 57,500 57,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். நம்ம கொடுத்த அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ 23ஆம் தேதி 84,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 84,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 84,000 நமக்கு வந்து டவுன் சைடு வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 83,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 84,600 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 85,000 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,000 84,600 84,000 83,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகுது. எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ 23ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,280 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13,100 வந்து இருக்கலாம். 13,100 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,350 13,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,100 13,000 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.